ஷராஜாத் மன்னரை மணம் முடிக்கப் போவதாக உறுதியாக நின்றாள். தன் தந்தை அவ்வளவு எடுத்து கூறியும் அவள் கேட்பதாக இல்லை. அமைச்சர் தன் மகளின் விருப்பத்தை மன்னர் ஷராரியரிடம் கூறினார். ஷராரியர் ஏற்றுக்கொண்டார். மன்னர் ஷராரியருக்கும் ஷராஜத்துக்கும் திருமணம் முடிந்தது. அன்று இரவு தன் புத்தி கூர்மையால் ஷராஜாத் ஒரு திட்டம் தீட்டினாள். இன்று இரவுதான் என் வாழ்நாளில் கடைசி இரவு. நாளை காலை நான் கொல்லப்படுவேன். எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா என்று ஷராஜாத் மன்னரிடம் கூறினாள். மன்னர் உடனே என்னவென்று சொல் என்று கூறினார். என் தங்கை துனியாஜாத்தை நான் பார்க்கணும் போல் எனக்கு இருக்கிறது. உங்கள் ஆட்களை அனுப்பி துனியாஜாத்தை அழைத்து வர முடியுமா என்று கூறினாள். மன்னர் ஆட்களை அனுப்பி துனியாஜாத்தை அழைத்து வர சொன்னார். துனியாஜாத் கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டாள்.